ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரியர் எக்ஸாம் இருக்கும். ஸோ அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக மறக்காமல் இதெல்லாம் பண்ண பாருங்க. ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ செமஸ்டர் வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரியர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரியர் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு M3 பேப்பர் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமில் எப்படி வந்து நம்ம அதிக மார்க்ஸ் எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஃபார்முலாஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கு எந்த மாதிரி வந்து ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சு ஒவ்வொரு யூனிட்டுக்கு வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஃபார்முலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும், எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க்ஸ் அதிகமாக வரும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சம்மை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கரெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறே கிடையாது. நீங்கள் ஸ்டெப் வைஸாக கொண்டு வந்துட்டு லாஸ்ட் ஆன்சர் தப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அதிகமாக கிடைக்க பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆன்சருக்கு 1 மார்க் இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் இருக்க மார்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்புக்கு தான் உண்டு. ஸோ அதனால் ஸ்டெப் வைஸாக கொண்டு போகிறதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூவ் பண்ணுற மாதிரி சம் கேட்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அட்டன் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்டெப் வைஸாக எழுதி வச்சுட்டு கடைசியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி காட்டினீங்க அப்படின்னாலே ஃபுல் மார்க் கிடைக்கும். ஆன்சரே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டைம் தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஆன்சர் கொடுத்தனா நீங்கள் அதை ஸ்டெப் வைஸாக கொண்டு போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க்ஸ் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி தியரம்லாம் இருந்துச்சு அப்படின்னா தியரம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தியரமும் எதிரார் சாய்ஸில் உங்களுக்கு சம்ஸும் கொடுக்காங்க அப்படின்னா ஸோ என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சம்ஸ் அட்டன் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா வந்து உங்களுக்கு தியரம் ஃபுல் மார்க் கிடைக்குமான்னு தெரில. பட் சம்ஸ்க்கு வந்து ஒரு 10 லைனில் 5 லைன் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்து ஸ்டெப் வைஸாக ஆன்சர் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு அப்படின்னா மட்டும் சம் அட்டன் பண்ண பாருங்கள். இல்லை எனக்கு தியரம் தான் தெரியும் அப்படின்னா தியரமே அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ ஃபார்முலாஸ்லாம் பார்க்குறப்பவே ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறதான் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணுறப்பவே நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில டைம் அந்த கொஸ்டினில் நாட் யூஸிங் ட்ரூத் டேபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சரியாக ரீட் பண்ணாமல் ட்ரூத் டேபிள் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் ட்ரூத் டேபிள் போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது மாதிரி கொஸ்டினில் உங்களுக்கு ஒரு சில டைம் சேஞ்சஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவில் டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு சம்மில் டவுட் இருக்குது அப்படின்னா முடிஞ்சாலும் வந்து ஆன்லைன்லேயே செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. ஸோ அதேமாதிரி அவங்க சொல்கிற அந்த கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனை வச்சு கூட நீங்கள் அட்டன் பண்ணால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்ககிட்டையும் கேளுங்க. ஸோ அதுபோல் உங்களுக்கு யார்கிட்ட டவுட் வந்து கிளியர் பண்ணுவாங்களோ ஸோ உங்கள் ஸ்டாஃபோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் டாப்பர் ஃப்ரெண்டோ யார்ட்டனாலும் வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரீகால் பண்ணாமல் எல்லா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்குரிய ஃபார்முலா எதுக்குன்னே தெரியாது. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம் காலுக்கு முன்னாடி வந்து ஒரு சம் பார்த்துருப்பாங்க, உள்ளே போய் உட்காந்தோடனே வந்து இந்த சம் கேட்ட மாதிரியே இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்த ஆன்சரே வந்து இவங்க செய்யாமலே கடைசி எழுதி வச்சுருவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு எதுக்கு ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகாது. சப்போஸ் ஒரு சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அலாட் பண்ணி வச்சிருக்க டைமோட உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னா அந்த டயத்தில் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கடுத்து எழுதிட்டு லாஸ்ட் வந்து அதை ஃபில்அப் பண்ணிக்க பாருங்கள். ஸ்பேஸ் விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. எழுதுறப்பவே வந்து தெளிவாக எழுதுங்க. பார்த்த உடனே அது வந்து கரெக்டாக தெரியணும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி எழுதினீங்கன்னா நல்லா தெரியாது. ஸோ அதனால் ஸ்ட்ரைக் பண்ணி எழுதுங்க. ஸோ ஸ்டெப் மார்க்ஸ் அதிகமாக வரும். அதனால் ஸ்டெப் வைஸாக கொண்டு போக பாருங்கள். நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுத பாருங்கள். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். ஸோ எப்பயும் வந்து சொல்கிறது தான், உங்களுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே திருப்பி எழுதி வச்சு சொல்யூஷன் கிவன் டேட் இந்த மாதிரி போட்டு எழுதுங்க. லாஸ்ட் ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா பாக்ஸ் போட்டு காமிங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல ஆன்சர் வந்து கரெக்டாக தெரியலனா பாக்ஸ் போட்டு காட்டாதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சம்ஸில் ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்ச உடனே வந்து கீழே வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சம்முக்குரிய ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டே அந்த ஃபார்முலா வந்து எழுத பாருங்கள். ஸோ அதை எழுதிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு கூட காட்டலாம். ஸோ அனெக்சரில் கண்டிப்பாக டிக் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் டிக் பண்ண பாருங்கள். எங்கேயுமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணி எழுதாதீங்க. அனெக்சர்லேயும் சரி உள்ளேயும் சரி. அதேமாதிரி சப்ஜெக்ட் கோட் ரெஜிஸ்டர் நம்பர்லாம் கரெக்டாக போட பாருங்கள். இன்றைக்கி எக்ஸாமுக்குரிய ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட் அது போக உங்களுக்கு ஸ்கேலு பென்சிலு கால்குலேட்டர் இருந்தால் அது எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ யாரும் வந்து பயப்படாதீங்க, அரியர் எக்ஸாம் கஷ்டமாக வரும்னு சொல்லிட்டு ஈஸியாக தான் வரும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். ஸ்டெப் வைஸாக கொண்டு போக பாருங்கள். ஒவ்வொரு சமயம் வந்து பார்க்குறப்பவே வந்து அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, மனப்பாடம் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.